Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அண்மை செய்தி. தேனி பெரியகுளத்தில் ஆதரவாளர்களோடு ஓ பன்னீர்செல்வம் நடத்தி வரும் கூட்டத்தில் சிறிய சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. கருத்துக்களை எழுத்துப்பூர்வமாக அளிக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலுக்கு நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இந்நிலையில் அங்கே கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. காட்சிகளை பார்க்கிறோம். சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஓபிஎஸ்ஸின் அரசியல் நிலைப்பாடு என்ன, யாரோடு செல்லவிருக்கிறார், யாரோடு கூட்டணி அமைக்க இருக்கிறார் என்பதான கேள்விகள் இன்னும் கேள்விகளாகவே இருக்கின்றன. இந்நிலையில் அவர் தனது ஆதரவாளர்களோடு தேனியில் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அங்கே சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. என்ன நடந்தது என்று நமது செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, எதனால கூட்டத்தில் சலசலப்பு? எழுத்துப்பூர்வமாக கருத்துக்களை நிர்வாகிகள் தருவதற்கு ஏன் மறுக்கிறார்கள்? திலகவதி, 2026 சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக முக்கிய ஆலோசனை நடத்துவதற்காக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இன்று தேனியில் கூட்டம் தற்பொழுது நடத்தி வருகிறார். தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து ஆதரவாளர்கள் திரண்டிருக்கிறார்கள். ஆலோசனை கூட்டம் தொடர்ந்த உள்ள நிலையில் ஓபிஎஸ் தனது ஆதரவோடு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மற்றும் கூட்டணி முடிவுகள் குறித்து விரிவாக தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் கூட்டத்தின் போது நேரடியாக வந்திருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தால் கருத்து மோதல் அல்லது தேவையற்ற விவாதங்கள் உருவாகும் சூழல் ஏற்படலாம் என்பதை கருத்தில் கொண்டு அதாவது துண்டுச்சீட்டு கொடுத்து அதில் தங்களுடைய கருத்தை எழுதி தருமாறு தற்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஆதரவாளர்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் அனைத்து நிர்வாகிகளின் கருத்துக்களையும் தற்பொழுது ஒரே விஷயத்தில் எழுதி கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்தில் கூறியிருந்தார்கள். இதற்கு அது எழுத்துப்பூர்வமாக கருத்து கோரிக்கைக்கு நிர்வாகிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஆலோசனை கூட்டத்தில் துண்டுச்சீட்டுகளில் கருத்துக்களை எழுதி வாங்க முடியாது என்றும் தங்களது நிலைப்பாடுகளை நேரடியாகவே தெரிவிக்க எங்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என நிர்வாகிகள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். வாய்மொழியாக கருத்துக்களை சொல்ல அனுமதி மறுக்கப்படுவது தேவையில்லாதது. நேரடியாக பேசுவதன் மூலமாக தான் உண்மையான கருத்துக்கள் வெளிப்படும் என்ற நிர்வாகிகள் தங்களுடைய கருத்தை ஆழமாக கூறி தற்பொழுது சிறு ஒரு சலசலப்பானது ஏற்பட்டது. இதனால் கூட்டம் தொடங்குவதற்கு முன்பே அந்த கருத்து தெரிவிக்கும் முறை சுற்றி சிறிய பதற்றம் ஏற்பட்ட சூழலில் தற்பொழுது அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர் அனைவருமே வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் லட்சுமணன் காட்சி பெற்றிருக்கக்கூடிய தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் தற்பொழுது தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் வந்திருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் முன்னிலையில் தற்போது ஓபிஎஸ் பேசி வருகிறார். இதற்கு ஓபிஎஸ்ஸிடம் இங்கே வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒருமித்தமாக பிரிந்திருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் முழுவதுமாக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்ற இந்த விஷயத்தில் தங்களுடைய கருத்துக்களை நாங்கள் முன்வைக்க இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே போல குறிப்பாக இந்த 3 முறையாக தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் முடிவெடுப்பதற்கு சற்று காலதாமதமானாலும் அவருடைய முடிவு நல்ல முடிவாக தான் இருக்கும். வரக்கூடிய தேர்தலில் ஓ பன்னீர்செல்வருடைய வழிகாட்டல் பிறகு தான் அந்த கூட்டம் அந்த தேர்தலானது நடைபெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் என்ன முடிவுகள் எடுத்தாலும் அந்த முடிவில் நாங்கள் 100% உறுதியாக அவர் பின் நாங்கள் நிற்போம் அப்படின்ற விஷயத்தில் அவர் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக பிரிந்திருக்கக்கூடிய அதிமுக ஒன்றிணைந்தால்தான் அதிமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்ற அந்த ஒற்றை கோரிக்கையை தான் ஓ பன்னீர்செல்வம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார். அதனுடைய நிலைப்பாட்டில் தான் அவருடைய ஆதரவாளராகிய நாங்களும் இருக்கிறோம். எனவே ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவு சொல்கிறாரோ அந்த முடிவிற்கு நாங்கள் கண்டிப்பாக உறுதுணையாக இருப்போம் அப்படின்ற விஷயத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் ஓ பன்னீர்செல்வம் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதியாக இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த ஆதரவாளரிடம் ஓ பன்னீர்செல்வம் தற்பொழுது அவருடைய கருத்துக்களை தற்பொழுது வாய்மொழியாகவே அவர் கேட்டு தற்பொழுது அறிந்து வருகிறார். தங்களுடைய முழுமையான நிலைப்பாடு என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு அங்கே இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் முழுமையாக ஆர்வமாக இருக்கிறார்கள். அதே போல் மிகுந்த எதிர்பார்ப்போடும் இருக்கிறார்கள். ஓ பன்னீர்செல்வம் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அதில் தங்களுடைய ஆதரவாளர்கள் என்ன கருத்தை குறித்து பேசுகிறார்கள், நான் என்ன கருத்து விஷயம் அப்போதான் தெரிய வரும்.
பார்க்கலாம். ஓபிஎஸ்னுடைய முடிவு மீது அனைவரது கவனமும் குவிந்திருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.